MnO2 plus 4HCl gives என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MnCl2 plus H2O plus Cl2. Identify the substance oxidized in the above equation. So first year நம்ம இங்க நமக்கு ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் இஸ் ஆடிங் ஆஃப் ஆக்சிஜன். சரியா? ஆடிங் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். இல்லைன்னா என்னது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். அப்புறமா வேற என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது மூணுத்துல எது ஒண்ணு நடந்தாலும் அது ஆக்சிடேஷன். ஓகேவா? இப்போ ரிடக்ஷன்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிங் ஆஃப் ஹைட்ரஜன். அப்படியே உல்டா ஆடிங் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கும். அல்லது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா இங்க என்ன நடந்திருக்கும்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது மூணுத்துல எது ஒண்ணு நடந்தாலும் அது நம்ம என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் சொல்லுவோம். சரியா? இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரியாக்டன்ட் சைட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, we have to consider only the reactant side. ப்ராடக்ட் சைட்ல இருக்கிறது நம்ம எழுதிடக்கூடாது. ரியாக்டன்ட் சைடு தான் ஆக்சிடைஸ் ஆகும், இல்லைன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க நம்ம பாத்தீங்கன்னா MnCl2 இருக்கு. ஸோ இது நமக்கு ஆன்சரா இருக்காது. அப்புறம் H2O இருக்கு. இதுவும் ஆன்சரா இருக்காது. ஒன்னா HCl இருக்கலாம், MnO2 இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் MnO2 எடுக்கிறேன். MnO2. ஸோ இந்த பக்கம் நமக்கு MnO2, இந்த பக்கம் வரும்போது என்ன வந்திருக்கு பாருங்க, MnCl2 வந்திருக்கு. ஸோ வாட் தட் மீன்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்ட். ஓகேவா? ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா பாருங்க, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ரிடக்ஷன். ஓகேவா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப MnO2 என்னவா இருக்கு? ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னொன்னு என்ன இருக்கு? HCl இருக்கு. ஸோ இங்க HCl பாருங்க, இது என்னவா மாறிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Cl2. நம்ம H2Oவும் நம்ம எடுத்துக்கலாம், பட் நம்ம Cl2 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அதுக்கு நம்ம பேலன்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அது வேற டாபிக். இப்போ இங்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு என்ன இருக்கு? Cl2 மட்டும் இருக்கு. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா என்னது? தட் இஸ் ஆக்சிடேஷன். அப்போ எதுக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு பாருங்க, HCl ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. கிளியரா? the answer is B, removal of hydrogen. That is HCl is oxidized to Cl2 gas.